Newness scares us. புதுமை அநேக நேரம் பயமுறுத்துகிறதா இருக்கிறது. New means letting go of the old, stepping into the unknown. பழையவைகளை விட்டு தெரியாத ஒரு புதுமைக்குள்ள போகிறது சில சமயம் பயமா இருக்கலாம். பட் ஐசையா 43:19 says, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். Behold, I am doing a new thing, now it springs forth. God doesn't ask, are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா புதிய காரியத்துக்குன்னு கேட்காம He says, behold. இதோ, it's here. Already it's here. இங்கே இருக்கு என்று சொல்லுகிறார். You just have to open your eyes, see it. The shift in your life has already started. Sometimes He cuts off the familiar, not to punish you, but to position you. உங்களை நிலைப்படுத்துவதற்காக, அவருடைய திட்டத்துக்குள்ள உங்களை வைப்பதற்காக சில சமயம் பழையதிலிருந்து புதுமைக்குள்ள கொண்டு போகிறார். Old friends leave, old doors close, old habits break, but that's not the end. It's a divine disruption. உங்களுக்கு இருக்கிற பழைய நண்பர்கள், பழைய கதவுகள், பழைய காரியங்கள் எல்லாம் முடிகிறதா இருக்கலாம். Because it's going to be something new for you. In your confusion, God is creating. In your silence, God is scripting something new. இனிமே தான் புதுசாக செய்ய போகிறாருன்னு இல்லை, உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற நேரத்தில் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிட்டார். He is already doing something new. Don't fight the shift. Don't fear the stretch. God is not recycling your past. He is resurrecting your future with newness. புதுமையாய் சிருஷ்டித்து உங்களை கொண்டு போகிறாரே தவிர பழைய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ரீசைக்கிள் பண்ணுற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. Let's pray. Father God, thank you for your wonderful word. Lord, open our eyes to perceive the new. Help us to embrace the newness. பழையவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்திருக்கிற புதிய காரியத்தை முற்றிலுமாய் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். Help us not to miss it by being stuck in the past. Help us to surrender to the shift. Right now we surrender to the shift in our life. என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஆரம்பித்திருக்கிற புதிய காரியத்திற்கு எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.